மதுரையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப் போவதாக அறிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்காக மதுரையில் அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வணக்கம் வினோத், சொல்லுங்க, தற்பொழுது அங்கே என்ன நிலைமை நீடிக்கிறது? வணக்கம் ஷர்மிளா. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் என பல்வேறு போராட்டங்கள் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு பகுதிகளில் இதற்கான போராட்டம் அந்த கிராம மக்கள் முன்னெடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரில் வந்து அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு பகுதி மக்களுக்கு தனது ஆதரவினை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இன்று மதுரையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும், நமது பாரம்பரியம் காக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று இரவு போலீசார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பலரை கைது செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் மதுரையில் தற்போது திரு சீமான் அவர்கள் தங்கியுள்ள அந்த ஹோட்டலில் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர் கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் உள்ளார். அவர்களிடம் மேலும் இதை பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் தடை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த போவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? மேலும் இங்கே திரு சீமான் அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்னைக்கு தற்போது நிலைமையை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிற எங்களுடைய பாரம்பரிய தொன்ம விளையாட்டு. இதை சர்வதேச சக்தி, தீய சக்திகள், தமிழர்களுக்கு எதிரான சக்திகள் இதை ஒடுக்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த தடையை வாங்கியிருக்காங்க. எப்போவுமே நாங்கள் நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழர்களுடைய மன உணர்வோடு ஒன்றுபட்டு நிற்கும். அந்த அடிப்படையில் அந்த பகுதி வாழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மன உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக இந்த போட்டின்னு சொல்லக்கூடாது, இது ஒரு போராட்டம். இது எங்களுடைய ஜனநாயக போராட்டம். எங்களுடைய ஆண்டாண்டு காலமாக நாங்கள் விளையாட்டு வர விளையாட்டு, ஒரு தொன்ம விளையாட்டு. இதை காப்பாற்றுவதற்காக ஒரு போராட்டமாக தான் இந்த முன்னெடுக்கிறோம். இன்றைக்கு பாலமேட்டில் திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கோம். அதற்காக தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே காவல்துறை ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையை அனுப்பி அண்ணனை கைது செய்வதற்காக தயாராக இருக்காங்க. இது போக நேற்று இரவு நள்ளிரவு முதல் மதுரையை சுற்றி உள்ள புறநகரில் உள்ள எங்களுடைய எல்லா பொறுப்பாளர்களையும் வீடு தேடி சென்று வீட்டில் கைது பண்ணி அந்தந்த காவல் நிலையங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. சார், இப்போ இன்னைக்கு திரு சீமான் அவர்களை போலீஸார் ஏதாச்சும் அப்ரோச் பண்ணாங்களா, இல்லை ஏதாச்சும் கைது செய்ய போகிறது ஏதாவது தகவல் சொன்னாங்களா? போலீஸார் தரப்பில் நேரில் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா? காவல்துறை அந்த உச்சநீதிமன்ற ஆணையை காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைது செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கைது செய்யப்படலை. நாங்கள் பாலமேட்டுக்கு கிளம்புறோம். போகிற வழியில் கைது செய்வாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் திரு சீமான் அவர்களும் உங்களோட வர்றாரா? பாலமேட்டுக்கு அந்த தடைமீறி நடத்த போகும் ஜல்லிக்கட்டை பார்வையிடுவது உறுதியாக வர்றாரு. சீமான் அண்ணா வர்றாரு. அவர் கூட போகிறதுக்காக தான் ஆயிரக்கணக்கான தம்பிகள் நிற்கிறோம். இன்னும் ஒரு 10 மணி ஆகுது. இன்னும் 20 நிமிஷத்தில் நாங்கள் இங்கேருந்து பாலமேடு கிளம்புறோம். நிச்சயமாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். மக்களுடைய அந்த மன உணர்வோடு ஒன்றுபட்டு நின்று நடத்துகிறோம். நாங்கள் ஷர்மிளா, இன்று நிச்சயமாக தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாலமேட்டில் நடைபெறும் என்று உறுதியாக நாம் தமிழர் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இது திரு சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனரா? ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வினோத்.